கத்தியெல்லாம் இருந்திருக்கலாம். நம்ம ஏன்னா இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறோம் பிறந்தநாள் கொண்டாடுறது இவ்வளோ பெரிய 4 அடி வாளில் நான் வந்து கேக்கை வெட்டி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலாம். மண்டையில் யாராவது முடிய ஒழுங்காக வெட்டுறாங்களான்னு தெரியல, எல்லாம் வந்து ஒரு சைஸாக அதை வெட்டுறாங்க. அது வந்து ஒரு யூத் ஃபேஷன் ஆகி போச்சு. அதனால் கத்தி வச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்லாம் சொல்ல முடியல. கட்டாயமாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, மறுக்கிறதுல. அது யாருன்னு தெரியணும்ல. அது வந்து திமுக காரங்களா, தாவேகா காரங்களா, வேற கட்சிக்காரங்களா, வேற ரவுடிகளா, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திட்டு ஆட்டே போறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பார்த்துருக்கீங்க இந்த கும்பாபிஷேகங்கள், திருவிழா, பூக்குழி இந்த மாதிரிலாம் வரும்போது திருடர்கள் ஜாக்கிரன்னு போட்டு ஒரு 10 லேடிஸ் 20 ஆம்பளைகள் படத்தை போட்டு போடுவாங்க. அந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங்கான ஒரு என்ன நிறைய கிடைக்கல. நம்ம வந்து இந்த கைது செய்யப்பட்ட நிர்வாகி ஒருத்தருடைய மனைவி சொல்றாங்க, அவர் ஒரு பர்ஸில் வச்சிருந்த 20,000 ரூபாய் பணத்தை காணும்னு. கைது பண்ணப்பட்டிருக்காரு. அவர் ஆர்கனைசிங்கில் ஒருத்தர், அவர் பையில இருந்து 20,000 காணுமா. ஏன்னா போகும்போது வந்து டப்புன்னு தட்டி விட்டுருவான், போயிடும், கீழே தன்னாலே கீழே விழுந்துருவோம், எடுத்துருவான், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த கத்தி வச்சிருந்தாங்களா அப்படின்னா அது உண்மையானு பார்க்கணும், அது யாருன்னு பார்க்கணும். நான் அவங்கள பார்த்ததே இல்லைங்கனால சொல்ல முடியாது. சரிங்களா? கரூர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பகுதி. நம்ம ஏற்கனவே சொன்ன போல கரூர் நகரத்துலேருந்து மட்டும் வரல, கரூர் மாவட்டத்திலேருந்தும் அக்கம் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு. சரிங்களா? அப்போ ஸோ கரூருக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் நம்ம தெரு பையனாச்சே பார்த்துருப்பேனெல்லாம் சொல்ல முடியாது. இது பல ஊர்கள்லேருந்து வர்றாங்க. அதனால் அந்த லேடிஸ் வந்து எல்லாரையும் பார்த்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி உத்தரவாதம் சொல்லுது. கத்தி வைத்திருந்தார்களா, அவர்கள் யார், அது கேள்வி.